மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா கருடன். நம்ம கருடனோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு இப்போ நம்ம சேனலில் பழைய வீடியோவில் போட்டிருப்போம். நம்ம சூர்யா அண்ணா, உன்னி முகுந்தன் அண்ணா, அதுக்கப்புறம் சசிகுமார் அண்ணா 3 பேரும் சேர்ந்து நினைக்கிறாங்க. சூர்யா அண்ணா வந்து உன்னி முகுந்தன் அண்ணனுக்கும் சசிகுமார் அண்ணனுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடி கார்டாக ஆஃப்டர் விடுதலைக்கு அப்புறம் அடுத்த ஒரு லீடு ஹீரோவாக இந்த படம் பண்ணுறாரு தெரியுது கருடன் படத்தில். ஸோ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ரியாக்ஷன் தான் பார்க்குறோம். வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன் இது. கிராஸ் ரூட் கம்பெனி வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன். இன்றைக்கி கவின் அண்ட் ஆண்ட்ரியா அவங்க ஒரு மாஸ்க்குங்கிற படத்துக்கு வந்து இப்போ வெற்றிமாறன் மறுபடியும் ப்ரொடியூசர் ஆகிறார் இன்னொரு வாட்டி. ஸோ வெற்றிமாறனோட ப்ரொடக்ஷன்ஸ் கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கருடன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். செந்தில்குமார், சமுத்திரகனி அண்ணன் மிகப்பெரிய ஒரு போலீஸாக நடிக்கிறாரு. அப்புறம் நம்ம மைம் ரவி, சசிகுமார் அண்ணா, உன்னி முகுந்தன் அண்ணா சண்டை தான் வச்சு அருவா போட்டு வெட்டு போடு. சூர்யா அண்ணன் நீனு பார்க்குற பாடி கார்டு ஊர் திருவிழாலேருந்து வராரு. சசிகுமார், உன்னி முகுந்தன் சென்ட்ரலில் சூர்யா அண்ணா வா. துரை செந்தில்குமார் இவ்வளோ எமோஷனான சூர்யா அண்ணனை பார்க்குறோம். கருடன் மே 31. ஐயோ அல்டிமேட்டு. இவ்வளோ எமோஷனான சூர்யானா நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய ஃபைட்டு மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் ராஜா மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சசிகுமார் அண்ணனும் உன்னி முகுந்தனும். ஸோ இந்த படத்தில் நம்ம சூர்யானா மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மே 31. இப்போ இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல படம் பிடி சார் வருது, நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன், அதுவும் பார்க்கணும். அதுக்கு அடுத்த வாரம் தான் இது வருது, மே 31 லாஸ்ட்டு தான். ஸோ இதையும் பார்த்துருவோம். 2 படமும் தேட்டர் தாண்டி. எலெக்ஷன் வந்து பார்க்குறேன், பட்ஜெட் இல்லை. இனி தான் இங்கே நான் தான் கிங்கு போனேன். நாளைக்கு காசு கொடுத்தா தான் போவேன். காசு வீட்டில் கொடுத்தா தான் போக முடியும். நான் சம்பாதிக்கிறேன், ஏதோ 10,000 தாங்க சம்பாதிக்கிறேன். இதில் வர வருமானத்தை வச்சு தான் நீங்கள் தான் என்ன தூக்கணும், இனிமேல் என்ன வளர்க்கணும். நம்ம லைஃப் ஏன் இப்படி ஆகிடுமே, நம்ம இருக்கக்கூடாது. என்றைக்குமே இருக்கும்போது சந்தோஷமாக வாழறோமா. சரி அடுத்த இதில் பேசணும். கருடா சூர்யா அண்ணா இந்த எமோஷன்ஸ் தேட்டரில் பார்க்கணுண்ணா வரேண்ணா.